வணக்கம் அண்ணா. நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம். உங்களோட பேர்? ஜக்சன். ஜக்சன். என்ன ஸ்பெஷல் டே இன்றைக்கு உங்களுக்கு? பர்த்டே. சரி, உங்களோட பர்த்டேக்கு ஒரு சிலர் வந்து உங்களை வாழ்த்த சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. யாராக இருக்கும்? நம்மளோட ஒய்ஃபின் பேர் நிஷா. அந்த பேர்லேருந்து வேறு இல்லையே, வேறு யாராக இருக்கும்? வேறு அப்படி எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட் படிக்கிறாரு. ஃப்ரெண்டாக பேர் குறிப்பிட்டு சொல்லுங்கன்னு சொன்னால் கண்டுபிடிக்கலாம் யாராக இருக்கும்னு சொல்லி. சாயந்தரம் நிச்சயநாக்கள் இல்லை. இந்த கிஃப்ட் வந்து நாடு கடந்து வந்திருந்தா யாராக இருக்கும்? தம்பி. தம்பின்ற பேர் அங்கே இருக்கு ஊரில். வேறு யாராக இருக்கும்? அம்மாக்கள். அந்த உறவு முறையிலேருந்தும் வேற இல்லை. ஆனால் உங்களுக்காக பார்த்து அனுப்பியிருக்கிறாங்க கிஃப்டை. ஸோ அனுப்பினாக்க கவலைப்படக்கூடாது, சந்தோஷப்படணும்டா. அவங்கள நீங்கள் கட்டாயம் கண்டுபிடிச்சாகணும், சொல்லி ஆகணும். வைஃபை தவிர யாரும் அனுப்ப மாட்டாங்க அப்படியே நாங்கள் நினைக்கல. இது ஒரு இடத்துலேருந்து தான் வந்திருக்குது. உங்களுக்காக உங்களோட பிறந்த நாளில் வாழ்த்தணும்னு சொல்லி நள்ளிரவில் எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ உங்களில் அன்பு வச்சிருக்கிற, உங்களில் நெருக்கம் உள்ள ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கிறாங்க. நம்மள அண்ணாண்ட பேர் லோகேஷ் தினேஷ்கான். எங்கே இருக்கிறாங்க? ஊரில். அந்த பேர்லேருந்து பேர் இல்லை. சரி, உங்களுக்கு வந்திருக்க முதலாவது கிஃப்டை பார்ப்போம். உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பாஸ்கெட் வந்திருக்குது. என்னென்னு சொல்லல, நீங்களே பார்த்து கொள்ளுங்க. என்ன யார் ஆயிருக்கும்? இப்போ அண்ணாதான் இருக்கு. அந்த பேர்லேருந்து வேற இல்லை. உங்களுக்காக உரிமை எடுத்து பார்த்து எல்லாம் செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க. உங்களோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணணும், பழமையான பர்த்டேயோட இந்த பர்த்டே வந்து வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ளூவண்ட் தரம். இந்த கிஃப்ட் வந்து லேடி ஒரு ஆள்கிட்ட தான் வந்துருக்குது. ஸோ யார் ஆயிருக்கும்? வைஃப். லேடின்றோன வைஃப் மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட கடந்த கால லைஃப்பில் விட்டு போனாக்களாக இருக்கலாம், இல்லை எதிர்கால லைஃப்பில் வந்து போறாக்களாக கூட இருக்கலாம். அப்படி தெரியல. குடும்பத்தை குலைக்க போறீங்க. வடிவா யோசிச்சு பாருங்க. இல்லாட்டா உங்களுடைய சகோதரங்களாக கூட இருக்கலாம். அக்கா முறையில் வந்து சகோதரங்களாக கூட இருக்கலாம். அண்ணா அப்படி இல்லாட்டிக்கு வைஃப், மற்றது அண்ணா அம்மா அம்மாக்கள் அவ்வளவுதான். இதை விட உங்களோட சகோதரங்கள் வேற யாருமே தந்திருக்க மாட்டாங்களா? உங்களுக்கு நிறைய சகோதரங்கள் நிறைய இடங்கள்ல இருக்கிறதா அறிஞ்சிருக்கோம். ஸோ அவங்கள யாரையா ரெக்கமெண்ட் எங்கே இருக்கிறாங்க? ஆஸ்திரேலியாவில் இல்லை. சுரேந்திரன். சரி, நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இது ஒரு லேடி ஒரு ஆள்கிட்ட வந்திருக்குது. அதுவும் ஒன்று கடந்த லைஃப்ல விட்டு போனாக்களா இருக்கலாம், இல்லை எதிர்கால லைஃப்ல சேர போற ஆக்களா இருக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட சகோதரங்களா இருக்கலாம், இல்லை உங்களோட சகோதரங்களா இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபேமிலியோட உங்களை தெரிஞ்ச ஆக்கள் ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனால் இந்த கிஃப்ட் வந்து ஒட்டுமொத்தமாக லேடி ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருக்கு. எனக்கு தெரியல. உங்களுக்கு பொம்பளை சகோதரங்கள் இல்லையா? தங்கச்சி இருக்குதா? அப்போ அவங்க அனுப்பியிருக்க மாட்டாங்கன்னு யோசிக்கிறீங்களா ஆரம்பத்திலேயே? தெரியல. உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. சரி, உங்களுக்காக ஸ்பெஷலாக பர்த்டே கேக் கொண்டு வந்திருக்குது. அதையும் பார்த்துட்டு யார் அனுப்பினாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கேக்கை பார்க்கறதுக்கு முன்னே ஃபைனலாக சொல்லிவிடுங்க யார் இதை அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நாங்கள் கேக்கை பார்ப்போம் யாருன்னு சொல்லி. நார்மலான வைஃப் தான் அனுப்பியிருப்பாங்க. மற்றபடி வைஃப்டேருந்து வேற இல்லையே. வைஃபை தாண்டி வேற ஒரு லேடி ஒரு ஆள்கிட்டேருந்து வந்திருக்குது. தங்கச்சி. அது நீங்கள் திருமணமானவர்ன்னு கூட அவங்க சொல்ல இல்லை. உங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்தணும்னு சொல்லி தான் இந்த இடத்துல எங்களை அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறதாகவும் ரொம்ப கவலைப்படுறதாகவும் உங்களோட பிரிவை எங்கி தவிக்கிறதான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் ஒய்ஃப்ன்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறீங்க. ஆனால் இந்த கிஃப்ட் அனுப்பின பர்சன் ரொம்பவே மிஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ ஒய்ஃபை சொல்ல இன்னுமே மிஸ் பண்ண போகிறாங்க. சரி, பாப்போம் கேக்கு யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி. ஹாப்பி பர்த்டே என்னென்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே ஹஸ்பண்ட்னு சொல்லி உங்களோட ஒய்ஃப் தான் அனுப்பியிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட பிறந்த நாளில் இந்த இடத்துல அவங்களால இல்லாமல்
நிற்கலாம் இருக்குன்னு சொல்லி கவலையோடையும் அதுக்கு பதிலாக எங்களை அனுப்பி தன் வாழ்த்தையும் தன் சந்தோஷத்தையும் இந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா உங்களோட வைஃப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி செய்வாங்கன்னு சொல்லி? இல்லை, எதிர்பார்க்கல, சத்தியமாக எதிர்பார்க்கல. சந்தோஷமா? குறுகிய டைமுக்குள்ள இன்றைக்கு தான் எங்களோட கதைச்சு உங்களோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி எங்களோட கதைச்சிருந்தாங்க. அப்போ இந்த பிறந்த நாளுக்கு நீங்கள் உங்களோட ஒய்ஃபுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்ஸ் மட்டும்தானே? ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. உங்களோட கண்ணிலேயே தெரியுது, கண் கலங்க வலிக்கிறது. இந்த பாசம் வந்து நீடுவழி நிலைக்கணும். இந்த பிரிவு வந்து காலத்துக்கும் தொடரக்கூடாது. அடுத்த பர்த்டேக்குள்ளே நீங்கள் ஒன்றா செய்கிறோனும். இதே பிரான்ஸ் மண்ணில் உங்களோட பிறந்தநாள் கொண்டாட்டம் வந்து சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம். அதோட உங்களோட ஒய்ஃப் நிசா சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி. Thanks for watching, like, subscribe.